இந்த பையனுக்கு பேர் வந்து பார்க்கர். இவன் ஒரு பாக்ஸர். WWE பார்த்தீங்கன்னா கோவிட் நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் இல்லாத நேரத்தில் இந்த பையன் ப்ராக் லெஸ்னர் மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு NXT கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் WWEக்கு மீண்டும் ப்ராக் லெஸ்னர் வந்துட்டார். ஒரிஜினல் ப்ராக் லெஸ்னர் இருக்கும்போது டூப்ளிகேட் ப்ராக் லெஸ்னர் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க வச்சு ப்ராக் லெஸ்னருக்கும் இவருக்கும் உருவ ஒற்றுமை அப்படிங்கிறது தானே ஒன்றா இருந்தது. ப்ராக் லெஸ்னர் மாதிரியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருவத்தையே மாற்றினாங்க. சில நாட்களில் WWE விட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா AEWக்கு போனார். போகும்போது ஏன்டா நான் ப்ராக் லெஸ்னர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தானே நினச்சிங்க, நான் ப்ராக் லெஸ்னர் மாதிரியே AEWக்கு போவேன்னு சொல்லிட்டு பார்க்கர் போனார். கிட்டத்தட்ட 2 வருஷமாக AEWவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவருக்கு எந்த வாய்ப்பும் AEW கொடுக்கல. இப்போ சடன்லி பார்த்தீங்கன்னா AEWயும் அவர் ரிலீஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ப்ராக் லெஸ்னர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு WWE கூட்டிகிட்டு வந்து கடைசியில் AEW பார்த்தீங்கன்னா நடுத்தெருவில் விட்டுட்டு இதுக்கு தான் இன்னொருத்தர மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது. நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.